ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக இந்த தோல்வி எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு கேவலமாக விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பாக ஹைதராபாத் அணி எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவங்க தான் காரணம், இதுலேருந்து என்னால் மீண்டே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எதிரான வரலாற்று தோல்வி படைஞ்ச நம்ம சிஎஸ்கே அணி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக கோவத்துடன் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசுனார், ஏது பேசுகிறார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, தோல்வி குறித்து இந்த அளவுக்கு மோசமான கிரிக்கெட் விளையாடுவாங்க சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக எங்களோட பவர் பிளேயர் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்கணும், எங்களோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, அது எங்களுக்கு கிளியராக தெரியுது. நாங்கள் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம், ஆனால் இருந்தாலும் சரியாக பண்ணலை. எங்களோட பேட்டிங் தான் எங்களோட தோல்விக்கு காரணம் சொல்லுவோம். ஏன்னா ஒரு 200-230 அடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த போட்டி ஜெயிச்சிருக்கலாம். ஸ்கோர் ரொம்ப கம்மியாக அடிச்சிருக்காங்க. அதே போல் பவுலிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பலாக தான் போடுறாங்க, நிறைய வைடு போடுறாங்க, எக்ஸ்ட்ராஸ் போடுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல. அட்லீஸ்ட் எங்களை நம்பி வர ரசிகர்களுக்காச்சும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், அது கூட பண்ண மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்தீங்கன்னா மனம் உடைந்து பேசிட்டாருங்க. அவர் என்னங்க பண்ணுவார், அவர் ஒரு கோச்சாக இருந்தால் அவர் மேலேயும் ஒரு ப்ரெஷரு, பிளேயரும் யாரும் எதுவும் பண்ண மாட்டுறாங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, இவங்கள மாற்றுறாங்க அவங்கள மாற்றுறாங்க. இந்த ஏபி டிவியில் சொல்லிட்டு அந்த பிரீவ்ஸ் வந்தார் பாருங்க, அவர் தாங்க ஏதோ ஓரளவுக்கு ஆடினார், மற்றபடி வேறு யாருமே சொல்கிற மாதிரியா இல்லை. அந்த பிச்சுக்கெல்லாம் நம்ம மற்ற டீம்லாம் பார்த்தா 200-220 அடிக்கிறாங்க, நம்ம தாங்க 140, 150, 100, 98 அடிக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சென்னை அணி இந்த மாதிரி பார்த்தா. ஏன்னா 5 கோப்பை அடித்த டீம் இப்படி இருக்குது, அதுவும் தோனி இருந்து இப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாங்க, இதுலேருந்து மீண்டு வராங்களா, அடுத்தடுத்த போட்டியில் எதனா தப்பை சரி செஞ்சுன்னு வராங்களா சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் நம்ம கன்ஃபார்ம் வெளிங்க இந்த ஐபிஎல்லேருந்து 100% நம்ம வெளியே போயிட்டோம். ராஜஸ்தானும் வெளியே போயிடுச்சு, பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹைதராபாத்துக்கு இன்னும் வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 5 போட்டி ஜெயிச்சு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க, நம்ம ஹைதராபாத் ஆச்சு எதனா போகிறாங்களா சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் இல்லைங்க, ஏன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் நல்லா ஜெயிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பட் சென்னை அணி கன்ஃபார்ம் வெளியே, ஹைதராபாத்துக்கு இன்னும் ஒன் சைட் சான்ஸ் இருக்குது, பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஹைதராபாத் அணி எதிரான சென்னை அணி தோல்விக்கு என்ன காரணம், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.